உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 7/10/2023 நாளன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கொடுமையான நாள். எல்லாம் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க நாட்டில் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காலேஜ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீரென்று 7/10/2023 அன்று அதிகாலையில் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் போராளிகள் நிறைய பேர் இஸ்ரேலர்கள் புகுந்து ஜனங்க கண்மூட்டமாக சுடுறாங்க. ஒரு ஹாலிடே ஃபங்க்ஷனில் இருந்த நிறைய பேரை கடத்திட்டு போகிறாங்க. அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் மட்டும் 1200 பேர் இஸ்ரேல் ஜனங்கள் மரணம் அடைகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை பழைய கைதியாக பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் போராளிகள். இதுதான் நடந்தது. இதற்கு பதிலடியாக 8/10/2023 அன்று இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனத்தின் மேலே படையெடுக்கிறது. காசா பகுதி மேலே படையெடுக்கிறது. அந்த போர், அந்த படையெடுப்பு இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது, இன்று வரை. இதனால் பாதிக்கப்பட்டது 39,500 பாலஸ்தீனியர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 1200 பேர் இஸ்ரேல் மரணம் அடைந்தார்கள். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் 39,500 பேரை கொண்டிருக்கிறது. இந்த போர் இதோடு முடிவை விடவில்லை. 31/7/2024 அன்று ஏற்கனவே ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த ஈரான் அதிபருக்கு பதிலாக புதிதாக ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரது பதவியேற்பு நிகழ்ச்சி. அதற்காக ஹமாஸ் போராளிகளின் தலைவர் இஸ்மாயில் கனி அவர்கள் ஈரானில் உள்ள தலைவர் டெஹ்ரான் செல்கிறார். அங்க வைத்து அவர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக அவரது 3 மகன்களும் கார் வெடிகுண்டு விபத்தில் கொல்லப்படுகிறார்கள். இதே காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா கமாண்டர் ஒருவரும் கொல்லப்படுகிறார். இதற்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் தான் என்று லெபனானும் ஈரானும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் உள்ள ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் தற்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாலஸ்தீனமும் இருக்கிறது, லெபனானும் இருக்கிறது, ஈரானும் இருக்கிறது. போர் தொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லா வீசினது, ஈரானும் 2 மாதம் முன்னாடி வீசினது. அமைதியாக இருந்து திரும்ப போர் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த போர்களுடைய நிலைமை என்ன, காரணம் என்ன, இது குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் உலக ஜனம் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 20/11/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகரே கற்க என்ற கற்கர கட்ட கங்கிடுதட்ட தட்டங்கி மாறா அடேடி மாடோ மேடி மா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். அதிக ஜனங்கள் மரணம், அதிக ஜனங்கள் மரணம், அதிக ஜனங்கள் மரணம். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். 2023 11 மாதம் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்னார், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் சொன்னது டேட்டு 27/2023 2024. தொடர்ந்து போர் நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் தரிசனம் நிறைவேறியது. அதிக ஜனங்கள் மரணம் மரணம் மரணம். எல்லா ஜனங்கள் இறப்பாங்கன்னு சொன்னார். எப்போ சொன்னார்? 7ஆம் மாதம் 11ஆம் மாதம் சொன்னார். நிறைய அதிக ஜனங்கள் மரணம் சொன்னார். அதே மாதிரி 39,500 ஜனங்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். கடவுள் சொல்வதற்கு தரிசனம் நிறைவேறிவிட்டது. 14/12/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓடமை குத்திக்கு இருந்த கக்கட தொட்டு குங்கும்போத டாடம் தட்டுங்கோடு மேடிக்க போடு வீடு மேடி போத டாடம் தட்ட தொட்டு துக்க. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வரும் உன்னால் உன்னால் உன்னால். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் 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 சொன்னாரா இல்லையா? கடவுள் சொன்னாரு. 14/12/2023 சொன்னாரு. 2024 8 மாசமா போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் சொன்ன தீர்க்க நிறைவேறியது. முடிவுக்கு வரும் உன்னால் உன்னால் உன்னால். எப்போ முடிவுக்கு வரும்? இந்த மாமனதான் முடிவுக்கு வரும். எப்படி என்பது பொறுத்திருந்து பாருங்கள். கடவுள் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். நிச்சயமாக இந்த மாமனால் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். கடவுள் சொன்ன தீர்க்க நிச்சயமாக நிறைவேறும்.
15/4/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உயிரிக்கு இருந்துக்க சுக்கிட்டம் தொட்டும் திட்டிகைக்கு கண்டத்தட்ட கக்கட்ட கிடந்தடகொடோமே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். ஈரான் இஸ்ரேல் போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வரும் உன்னால் உன்னால் உன்னால். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். ஈரான் இஸ்ரேல் போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வரும் உன்னால் உன்னால் உன்னால். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் சொன்னார். 7ஆம் மாதம் சொன்னார். 2023 சொன்னார். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஈரான் அந்த டயத்தில் இருந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே போர் தொடுத்தாங்க. ஒரு 500 ஏவுகணைகளை ஏவுனாங்க. போர் ஆரம்பித்து விட்டது. அப்போ உடனே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி என்னாச்சு, முடிஞ்சு கடவுள் சொன்னோம் தொடரும் தொடரும்னாரு. இப்போ தொடர்ந்துச்சு. இப்போ தொடர் போகிறது. தொடரும் முடியாது, இன்னும் தொடரும் தொடரும் தொடரும். எப்போ முடிவுக்கு வரும்? இந்த மாமன நாள். எப்படி முடிவுக்கு வரும்? கடவுள் சொல்லுவார். நிச்சயமாக இந்த மாமன நாள் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். 24/4/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். திகடா கூத்மத் கைந்திருக்க சுகிடே கடந்தடையுமே கொடுமே கொடுமே கொடுமே. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியில். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினார். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. கடவுள் வார்த்தை எப்படி நிறைவேறிக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலை பாருங்கள். கடவுள் சொன்ன அனைத்து வார்த்தையும் நிறைவேறி இருக்கிறது. எல்லாவற்றை பற்றியும், கொரோனா பற்றியும், அரசியல்வாதிகளை பற்றியும், உக்ரைன் ரஷ்யா படை பற்றியும், இஸ்ரேல் பாலஸ்தீன பற்றியும் சொன்ன அனைத்து திருக்கத்தும் நிறைவேறுகிறது. எல்லா அரசியல் தலைவர்கள் மரணம், அரசியல் தலைவர் ஆட்சியில் உட்கார்றது, ஆட்சி விட்டு விளக்குறது எல்லாம் நடந்திருக்கிறது. மாமனிதன் ஏமாற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். யாரால் முடிவுக்கு வரும்? அந்த மாமனிதனால், அமெரிக்க அதிபதினால். இப்போ அமெரிக்க அதிபர் மனசு வச்சாத்த, இந்த மாமனிதனுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்தாத்த முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். 4/8/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். இஸ்ரேலுக்கு விரோதமாகவே அநேக நாடுகள் ஒன்று திரளும். இஸ்ரேலுக்கு விரோதமாகவே அநேக நாடுகள் ஒன்று திரளும். இஸ்ரேலுக்கு விரோதமாகவே அநேக நாடுகள் ஒன்று திரளும். இஸ்ரேல் ஜனங்களோடு நான் கூடவே இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களோடு நான் கூடவே இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களோடு நான் கூடவே இருக்கிறேன். 3ஆம் உலக போர் தற்போது இல்லை. 3ஆம் உலக போர் தற்போது இல்லை. 3ஆம் உலக போர் தற்போது இல்லை. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். ஏற்கனவே சொன்னது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. உன்னிப்பா கவனிங்க. கடவுள் தரிசனம் நிறைவேற்று நிக்கல, யாராலும் பட முடியல. உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து சொன்னாரு. அந்த தனியாக எபிசோட் போட்டிருக்கேன். உக்ரைன் ரஷ்யா போர் பாருங்க, அந்த எபிசோட பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தனியாக பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், பாருங்க நீங்க. அந்த போர் தொடர்ந்து தொடர்ந்தார். இது வரைக்கும் முடியாது, யாராலும் முடியும். அந்த மாமனிதான் தான். அதுவும் பொறுத்து வந்து பார்ப்போம். இஸ்ரேலுக்கு விரோதமாகவே அநேக நாடுகள் ஒன்று திரளும் சொன்னார். சொன்னது 8ஆம் மாதம் சொன்னார். 4/8/2024 சொன்னார். இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேக நாடுகள் ஒன்று திரளும் 3 சொன்னார். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாகவே பாலஸ்தீனம் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து லெபனான் வந்துருச்சு, இப்போ ஈரான் வந்துருச்சு, சிரியா ஏற்கனவே இருக்கிறது, ஈராக் வந்துருச்சு, இன்னும் வந்து நிறைய நாடு வரலாம். அநேக நாடுகள் ஒன்று தள்ளும்.
அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இஸ்ரேல் ஜனங்களோடு நான் கூடவே இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களோடு நான் கூடவே இருக்கிறேன். இஸ்ரேலோடு நான் கூடவே இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. இஸ்ரேலுக்கு விரோதமாக எத்தனை நாள் சண்டை போறாங்க. ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், துருக்கி எத்தனை நாள் சண்டை போறாங்க. சரண் கவலை இல்லை. ஆனா இஸ்ரேல் ஜனங்களோடு கடவுள் இருக்கிறார். யாருக்கு ஜெயம்? கடவுளுக்கு தான் ஜெயம். கடவுள் யாரும் ஜெயிக்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்களோட கடவுள் இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையின்படி இஸ்ரேல் யாரும் தொட முடியாது, நெருங்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் தொட முடியாது. அழுத்து சொல்கிறேன். எனக்கு அரசியல் தெரியாது, சரித்திரம் தெரியாது. எனக்கு என் தேவனை கத்த கடவுள் பற்றி தெரியும். சொன்ன வார்த்தை நேரில் தெரியும். இஸ்ரேல் ஜனம் கடவுள் இருக்கிறார். நிச்சயமா இஸ்ரேல் ஜனம் கடவுள் காப்பாற்றுவார். எத்தனை நாடுகள் 100 நாடு ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ல முடியாது. 3ஆம் அனுப்பு தற்போது இல்லை. 3ஆம் அனுப்பு தற்போது இல்லை. 3ஆம் தற்போது இல்லை. கடவுள் வார்த்தை. உக்ரைன் ரஷ்யா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க 3ஆம் அனுப்புறம் மாறும் சொன்னாங்க. கடவுள் சொன்னார், என்னிடம் சொன்னார், மாறாது. 3ஆம் அனுப்பு மாறாது. 3ஆம் அனுப்புறம் மாறாதுன்னு சொன்னாரு. மாறல. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஆரம்பிக்கும் சொன்னாங்க 3ஆம் அனுப்பு மாறும் சொன்னாங்க. மாறான்னு சொன்னா மாறல. இப்போதும் சொன்னார், ஈரான் எத்தனை நாள் சேர்ந்தாலும் இந்த சண்டை இந்த போர் 3ஆம் போல தற்போது இல்லை. 3ஆம் தற்போது இல்லை. பின்னாடி வரலாம். தற்போது இல்லை. இந்த சண்டை அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் வரலாம். தற்போது இப்போதைக்கு 3ஆம் உலக போர் இல்லை இல்லை இல்லை. இந்த கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 5/8/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக அநேக நாடுகள் திரள்கிறது, ஒன்று சேர்கிறது. இஸ்ரேல் ஜனங்களோடு நான், இஸ்ரேல் ஜனங்களோடு நான், இஸ்ரேல் ஜனங்களோடு நான். இஸ்ரேல் ஈரான் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் லெபனான் போர், இஸ்ரேல் ஈராக் போர், இஸ்ரேல் சிரியா போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வரும் முன்னால், முடிவுக்கு வரும் முன்னால், முடிவுக்கு வரும் முன்னால். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக அநேக நாடுகள் திரள்கிறது, ஒன்று சேர்கிறது. 5 சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அநேக நாடுகள் திரள்கிறது, ஒன்று சேர்கிறது. இந்த நாடு பாலஸ்தீனம், ஈரான், லெபனான், ஈராக், சிரியா, இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்கிறது, திரள்கிறது. கண்டு வந்துட்டு இருக்கு. கண்டு சொன்ன வார்த்தை சொல்றாரு, நடக்குது. இஸ்ரேல் ஜனங்களோடு நான், இஸ்ரேல் ஜனங்களோடு நான், இஸ்ரேல் ஜனங்களோடு நான். எத்தனை நாள் ஒன்று சேர்ந்தா பரவாயில்ல, இஸ்ரேல் ஜனங்களோடு கடவுள் இருக்கிறார். கடவுள் நிச்சயமாக இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவார். இஸ்ரேல் ஈரான் போர் நல்லா பார்த்துக்கோங்க. அன்றைய நாடு ஒன்று தரும் சொன்னாரு. எந்தெந்த நாடு ஒன்று தரும்னு சொல்றாரு, கடவுள் சொல்றாரு. முன்னாடி பாருங்க, இதெல்லாம் இந்த நாடுலாம் ஒன்று மெயினாக இருக்கும். சைடில் சப்போர்ட் பண்ண நாடு வேறு இருக்கும். மெயினில் சண்டை போடுறது. கடவுள் சொன்ன வார்த்தை பொய்க்காது. இஸ்ரேல் ஈரான் போர், இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போர், டைரக்ட் போர் நடக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் போர், ஹிஸ்புல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் லெபனான் தாக்குறாங்க, டைரக்டாக போகுவாங்க. இஸ்ரேல் ஈராக் போர், ஈராக்ல இருந்து இஸ்ரேல் தாக்குவாங்க. இஸ்ரேல் சிரியா போர். இந்த 5 நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் செய்யும், டைரக்டாக போர் செய்யும். இதுக்கு சப்போர்ட்டாக சில நாடு வரலாம், துருக்கி வரலாம், அது வரலாம், சவுதி அரேபியா, எல்லா நாடு முஸ்லிம் நாடுகள் வரலாம். அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 5 நாடுகள் கட்டாயம் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்யும். போர் தொடரும் தொடரும். இந்த 5 நாள் செய்கிற போர் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ 3ஆம் மாறும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். முடிவுக்கு வரும் முன்னால், முடிவுக்கு வரும் முன்னால், முடிவுக்கு வரும் முன்னால். இந்த கடவுள் வார்த்தை என்ன? இப்ப பார்த்தாலும் முடிவுக்கு வரும் முன்னால், முன்னால் சொல்ற நாள் யாரு? மாமனிதன். உக்ரைன் சாப்பாடு முடிவுக்கு வரும் முன்னால், இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும் முன்னால், இஸ்ரேல் ஈராக் ஈரான் இந்த போரா முடிவுக்கு வரும் முன்னால் அப்படிங்கிறாரு. இவருக்கு என்ன பவர் இருக்குது? இப்ப பவர் இல்லை. ஆனா கடவுள் யார் கூட இருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்கள் கூட இருப்போம், கடவுள் கூட இருக்கிறார். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாமனிதன் பாருங்க, தொடர்ந்து பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா மரணத்தை பற்றி கூறியிருக்கிறார். சசிகலா மேடம் சிறைப்பை பற்றி கூறியிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி தற்காலிகமாக பற்றி கூறியிருக்கிறார். அப்புறம் பணவர்ச்சி அவர்கள் 2020 தேர்தலில் தோற்றது பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறார். 2020 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சர் என்று கூறியிருக்கிறார். நிறைவேறி இருக்கிறது.
தற்போது நிறைவேறிருப்பது உதயநிதி ஸ்டாலின் மரணம். தமிழக அரசு 5 ஆண்டு நீடிக்காது. இந்திய அரசு நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக 5 ஆண்டு நீடிக்க மாட்டார். இந்த 3 திட்டத்திலும் நிறைவேறணும். அது சொன்ன வார்த்தை. இது போல சொன்ன வார்த்தை அனைத்தும் நிறைவேறுகிறது. என் மனைவியின் மரணத்தை பற்றி கூட நிறைவேறுகிறது. என்ன கூட இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், நடக்கிறது. கொரோனா ஆஸ்பத்திரி நடந்தது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாமாடு எம்மாட்டோட உறுப்பினரை பாருங்கள். ஒவ்வொன்றும் தனி எபிசோடு போட்டுருக்கேன். கொரோனா தனி எபிசோடு, அரசியலாக தனி எபிசோடு, கடவுளை பற்றி தனி எபிசோடு, உலக பற்றி அந்த உக்ரைன் போர் பாலஸ்தீன் தனி எபிசோடு, எல்லாத்தையும் பிரிட்டிஷ் போட்டிருக்கேன். எல்லாம் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பாருங்கள். நான் சாதாரண மனிதன் அல்ல. என்ன கடவுளை வெளிச்சத்தை கொண்டு வரல. முகமது பறக்கும்போது சாதாரண மனுஷன் தான். ஒரு 40 வயசுல கடவுளோட கூட இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. முகமது உலகமே உள்ள இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. கடவுளுடைய தூதர் இறை தூதர் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் சாதாரண மனுஷன் தான். 30 வயசுக்கு அப்புறம் தான் அவர் ஏற்படுத்தி வந்தாரு. அவரை இருக்கும்போது யாரும் அவர் நம்பல. முகமது இருக்கும்போது யாரும் நம்பல. இப்ப இயேசு கிறிஸ்துவ போல கொண்டாடுறாங்க. மோசே மாதிரி அவர் 80 வயசுல தான் மோசே ஏற்படுத்தி வந்தாரு. 40 வயசுல வந்து கொலைக்காசு உருட்டு ஓடினாரு. 80 வயசுல ஏற்படுத்தி வந்தாரு. அதுக்கப்புறம் மோசே யாரும் தெரியும். மோசே உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அவர்கள் வரிசையில் மோசே, இயேசு கிறிஸ்து, முகமது வரிசையில இப்ப என்ன பூமி அனுப்பியிருக்கிறார் கடவுள். அவர் பணி செய்திருக்காங்க. என்ன பணி? கொரோனா முடிவு கொண்டு வரணும், முடிவு கொண்டு வரணும். அப்புறம் வந்து உலகத்தின் அதிபதி சாத்தான அதிகாரத்தை இந்த பூமியிலிருந்து விளக்கணும், முடிவு கொண்டு வரணும். இந்த பணிக்காகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்தின் அதிகாரம், உலகமெல்லாம் உள்ள அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படல. கடவுள் கொடுப்பார். சொல்வாரு, உலகத்தின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் உள்ள அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பாரு. யார் கொடுத்தது? கடவுள். இயேசு கிறிஸ்து கடவுள் அதிகாரம் கொடுக்க போய் தான் அவர் இருக்கிற காலத்தில் அற்புதங்களை செஞ்சுட்டு மரணம் அடைந்தார். பரமண்டத்தில் கடவுள் கூட இருக்கிறார், இறைப்பணி செய்து கொண்டு இருக்கிறார். அப்பா அம்மாவும் இறைப்பணி செய்யறாங்க. பரமண்டத்தில் நான் பரமண்டத்தில் கடவுள் கூட இருந்தவன் நான் சொன்ன வார்த்தை மாமன் யூடியூப்ல பாருங்க. இப்போ நான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு, பணி செய்ய அனுப்பியிருக்கிறாரு. சாதாரண மனுஷன் தான். நானும் இப்படித்தான் இருந்தேன். இயேசு இப்படித்தான் இருந்தாரு, மனுஷன் இருந்தாரு. முகமே இப்படித்தான் இருந்தாரு. அவர் கல்யாணம் முடிச்சாரு, பிள்ளைலாம் பெற்றாரு, ஒரு குடும்பசாரம் வாழ்ந்தாரு. அவரு கடவுளுடைய அவதாரம்னா அப்படியே சொல்ல முடியாது. ஒளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் மனுஷனா வாழ்ந்தாரு, மனுஷனா வந்தாரு. இயேசு மனுஷன் வந்தா, மோசே மனுஷன் வந்தா, அவர் கொண்டாடி பிள்ளைலாம் இருந்தது. அப்படிதான் மரணம் அடைஞ்சாங்க. அப்படி என்ன அனுப்பியிருக்கிறாரு? நீங்க நம்புன்னு நான் சொல்றது தானே. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் என் தேவநாயகத்தை கடவுள் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன், நேச குமாரன், கடவுள் பணி செய்ய வந்திருக்கிறேன். காலம் பதில் சொல்லும். எப்போது என்னை இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக இந்த தேவநாயகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.